கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் விசேஷமாக மீண்டுமாக இந்த ஒளிபெருக்கின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நேரத்தை, இந்த செய்தி நேரத்தை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நற்செய்தி ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். தொடர்ந்து நாம் இந்த செய்திக்கு நேராக நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை நாம் கொண்டு வரும் பொழுது நமக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக தேவனை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த நல்ல கிருபை நிறைந்த கால வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். உம்முடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். தேவனே, இந்த செய்தி வேளையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒளிபெருக்கின் மூலமாக தூர இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கடந்த நாட்களில் நம்ம ஒரு சில செய்திகள், பயம் என்கிற செய்திகளை குறித்து தியானித்து வருகிறோம். ஒளிபெருக்கின் மூலமாக நீங்கள் அநேக செய்திகளை கேட்டிருப்பீங்க. பயம் வேதனை உள்ளது. பயத்தில் இருக்கிறவங்க தேவனுடைய அன்பில் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பின் ஆவினால் நிரப்பப்படணும். இப்படி நிறைய காரியங்களை தேவன் நமக்கு அருமையாக போதித்தார் இல்லையா? இந்த நாட்களிலே இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பயத்தினால அவர் பயப்படாத எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 300 அநேக இடங்களில் அவர் என்ன செய்கிறார், நம்மளை பலப்படுத்தும்படியாக சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ காரியங்களை நமக்கு 365 இடங்களில் கிட்டத்தட்ட வேதத்தில் பயப்படாதே என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இன்றைக்கு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வேதத்திலே ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 2 புஸ்தகம் 2 இதுகள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். இதில் இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். தேவனுடைய, அதாவது அதனுடைய முந்தின பகுதி, அதனுடைய பிந்தின பகுதி என்று பார்க்கும் பொழுது எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியோடு கூட இருந்த பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனுக்கு, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். உடனே அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், அப்போ அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இவ்வளோ பேர் நீங்கள் இந்த வசனம் நான் வாசித்ததை கவனிச்சிங்களோ தெரியல. நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரோடு கூட நீங்கள் இருப்பீங்களான்னா, ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால், ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்தும்போது யாரானாலும் சரி, சில நேரங்களில் நமக்கு ஒரு பயம் உண்டாகுது. அது விசுவாச குடும்பங்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களில், அவங்களுக்குன்னு சொந்தமான பிள்ளைங்க, குடும்பம், அவங்களுக்கு ஒரு வியாதி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு காரியங்கள் நடந்த உடனே அவங்களோட வாழ்க்கையில் உடனே ஒரு பயம் வருது. காரணம் என்னென்னா அவிசுவாசம். பயம் 2 வகையில் நமக்கு கொடுக்கும். ஒன்று பாவம் செய்யும்போது நமக்கு பயம் வரும். இன்னொன்று அவிசுவாசத்தினால. கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த எண்ணமே நமக்கு இல்லாமல் போயிடும். சில நேரம் நமக்குள்ளே இருக்கிறாரு, அவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்றாரு. ஆனால் நமக்குள்ளே பயம் வந்துடுது. காரணம், நம்ம பூரண அன்பில் நிறையப்படலை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அந்த அன்பின் ஆவினால் நிரப்பப்பட்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பதற மாட்டோம், பயப்பட மாட்டோம், தைரியமாக இருப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார் நம்மளை அப்படின்றத சிந்திப்போம் நம்ம. அப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க பாருங்கள், தேவனுடைய மனுஷன் வேலைக்காக அவங்க இராணுவங்கள், குதிரைகள், ரதங்கள் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். சுற்றிலும் அவங்க எனிமீஸ் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அப்போ தான் இவங்க, ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம், இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே அப்படிங்கும்போது எலிசா சொல்கிறாரு, நீங்கள் என்ன பயப்படாதீங்க, அவங்களோட இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்.
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்போ அது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறாரு பாருங்க 17வது வசனத்தில். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இப்போ இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க, ஒருவேளை நம்ம வீட்டில் உள்ளவங்க நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கலாம். நாம் நம்பிக்கையோடு இருப்போம். ஒருவேளை மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைங்களாக இருக்கலாம், அல்லது அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது யாரோ நம்ம வேலை ஸ்தலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். திடீர்னு ஒரு பயத்தை நம்ம கொடுத்துட்றாங்க. அப்போ பயம் கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும், உடனே நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். அந்த அருமையான தீர்க்கதரிசி அதைத்தான் அவர் சொல்கிற, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை நீர் என்ன செய்யும், திறந்தருளும் என்றான். அந்த வேலைக்காரன் கண்களை கர்த்தர் என்ன பண்ணாராம், திறந்தாராம். திறந்த அங்கே என்ன நடந்ததுன்னா, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். அதுக்கப்புறம் பயம் இருக்குமா, வராது. எலிசாவை சுற்றிலும் அந்த ரதங்களும் தெரியல, குதிரையும் தெரியல, இராணுவ வீரர்கள் தெரியல, எதுவும் தெரியல. ஆனால் இப்போ அவங்கள சுற்றி என்ன தெரியுதுன்னா, நெருப்பு தான் தெரியுது. எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்கும்போதே நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், கட்டாயம் நடக்கணும். உங்களுக்கு என்ன வகையில் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க, எந்த காரியத்துக்காக நீங்கள் அநேக வருஷங்களாக நீங்கள், ஆண்டவரே, நான் நினச்ச காரியம் நடக்கலை, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல காரியங்கள் எனக்கு இன்னும் நடக்கலை, இதை எதை குறித்து நீங்கள் தியானிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதை குறித்து நீங்கள் காத்திருக்கீங்க, எதை குறித்து நீங்கள் இன்னும் பயந்துகிட்ருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எந்த காரியத்தை குறித்து உனக்கு எதிராக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் அவர் என்ன செய்கிறாராம், அக்கினியை வைத்திருக்கிறார். நம்மை சுற்றி அக்கினி இருந்ததுன்னா எனிமிகள் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் நம்மளை தொடாது. அப்போது ஒரு முறை என்னுடைய வாலிப நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 19 வயது இருக்கும். ஒரு முறை எங்கள் அம்மா அப்பா வெளியே போயிருந்தாங்க, அவங்க வெளியூருக்கு போயிருந்தாங்க. அம்மா வந்து டீச்சராக இருந்தாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து ஏதோ அவங்கள எல்லாருமா ஸ்கூலுக்கு எக்ஸ்கர்ஷன் மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க போயிட்டு அவங்க அப்பா என்னுடைய 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள். அப்போ நான் தான் அவங்கள என்ன செய்கிறேன், ராத்திரியில் அவங்கள படுக்க வைத்து பார்க்க வேண்டியிருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன், அவங்கள மாடியில் கொண்டு போய் அதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் பிள்ளைங்களை தனிமையாக பார்க்குறது. அப்போ நான் என்ன செய்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் மாடியில் படுக்கும்போது மாடியில் கெட்ட சொப்பனமாக வரும், பிசாசு ஆவிகள்லாம் சுற்றும் அப்படின்ற மாதிரி சில பேடு இதெல்லாம் சொல்லிட்டு பயத்தை இது பண்ணுவாங்க. அப்போ அன்றைக்கி நான் அதை யோசித்தேன், இப்படிலாம் சொல்லுவாங்களே, இன்றைக்கி அம்மா அப்பாவும் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் எனக்கு ஜெபம் பண்ண சொன்னார். நல்லா ஜெபம் பண்ணேன். என் தங்கச்சி தம்பி எல்லோரும் படுக்க வச்சுட்டு அவங்க படுக்கையை சுற்றிலும் நான் என்ன செய்ய ஜெபம் பண்ணிட்டு சிலுவை போட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஜெபம் பண்ணி எல்லாம் சிலுவை எல்லாம் போட்டுட்டு நானும் படுத்துட்டேன். உண்மையிலேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு நல்ல சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த சொப்பனம் என்னென்னா, பிசாசுகள் வருது, வந்து இந்த பெட்டை சுற்றி வருதுங்க. இதை கண்ணால் நான் பார்க்குறேன். இவங்கள எப்படியாவது இன்றைக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, சுற்றி என்னடா இது சுற்றி வர்றாங்க, ஏன் இவங்க சுற்றி வருதுங்க இதுங்க இந்த பிசாசு அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், என் தம்பி தங்கச்சிலாம் அழைச்சிக்கிட்டு பயந்துட்டு அந்த இதுக்குள்ளே என்ன செய்கிறேன், ஒடுங்கி படுத்துருக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதுங்க பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குது. ஆனால் எனக்கு வெளியில் நெருப்பு எரியுறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குது. அடே, இவங்கள சுற்றி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம உள்ளே போக முடியாதுடா, வாங்க நம்ம போகலான்னு சொல்லி திரும்பி போயிடுதுங்க. எத்தனை பாருங்கள், எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் என் பயம் வரும்போது உடனே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. பயம் உங்களுக்கு யாராவது பயத்தை கொடுத்தாங்கன்னா தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த பயத்தை கொடுக்குற அவிசுவாசத்தை கொண்டு வருகிற இவங்க கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். அந்த இடத்துல தேவன் அக்கினி அனுப்புவார். அக்கினி அபிஷேகத்தை உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார். இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, அவங்களோடு இருக்கிறவர்கள் காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர். இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 2 நாளாகமத்தில் இங்கே ஒரு ராஜா, யோசபாத் என்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா வந்து என்ன செய்கிறாரு, திடீர்னு அவர் பார்க்குறாரு, அவரை சுற்றிலும் எனிமிகள் வர்றாங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதல் வசனம் வாசிக்கிறேன். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு கூட்டத்தார் வர்றாங்க.
யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணதுக்கு வர்றாங்க. அப்போ சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்தான். அவருக்கு பாருங்க, ராஜா தான், அவர் கையில் எவ்வளவோ இருக்குது, ஆண்டவருக்கு பயந்த. ஆனால் எத்தனையோ முறை ஜெயம் பெற்றிருக்கிறாரு. அவருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்தது. உடனே பயந்தார். ஆனால் அவர் என்ன செய்துட்டார் பாருங்கள். பயந்தாலும் அவர் 3வது வசனத்தில் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. அப்பொழுது யோசபாத் பயந்து அப்பொழுது கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறுவித்தான். எனக்கு அருமையானவர்களே, நானும் என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய 16 வயதிலிருந்து ஜெபம், உபவாசம் இந்த 2ஐயும் தேவன் எனக்கு நல்ல ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக எனக்கு கொடுத்துருக்காரு. எந்த ஒரு காரியமும் நம்ம ஜெயம் பெறணுன்னா ஜெபம், உபவாசம் இது 2க்கு மேலாக வேறு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அப்போ இவர் உடனே என்ன பண்ணார்? பயந்தார். ஆனால் அந்த பயம் அவரை தொடர்ந்து பிடிக்கலை. அவர் உடனே ஜனங்கள் மத்தியில் உபவாசத்துக்கு எல்லாம் உபவாசம் பண்ணுங்கன்ட்டார். உபவாசம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய ஜனங்களை ஒரு கூட்டத்தாரை துதித்து பாட வச்சார். அதனுடைய பின் பகுதிகளெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆலயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு சில கூட்டத்தாரை பாடி துதிக்க வச்சார், ஒரு சில கூட்டத்தாரை உபவாசித்து ஜெபிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு? அவரும் உபவாசித்து தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அங்கே அவருக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக நல்ல ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்ப்போமானால், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவைய யோசபாத்தே. ராஜாவுக்கும் சேர்த்து தீர்க்க தரிசன வார்த்தை வருது. அந்த ராஜாவுக்கும் சேர்த்து ஆண்டவர் வார்த்தை கொடுக்கு. என்னென்னா, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைங்கள், எவ்வளோ நல்ல ஆண்டவர் தெரியுமா? இவங்க பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் எல்லாம் மலை போல் எல்லோரும் சேர்ந்துட்டு ஒன்றா சேர்ந்து உங்களை உங்கள் கூட சண்டை போட வர்றாங்களா? எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்களா? நீங்கள் தனிமையாக நிற்கிறீங்க? இல்லை, நீங்கள் தனிமையாக இல்லை. அவங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லார்கிட்ட இருக்கிறவங்கள காட்டிலும் உங்ககிட்ட இருக்கிறவர் அவங்க எல்லாரை காட்டிலும் பெரியவர், வல்லமையுள்ளவர். அவங்க எல்லார் மேலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், நிச்சயமாக ஜெயம் கொடுப்பார். அப்போ இந்த ராஜா என்ன செய்தார்? இங்கே பாருங்கள், ஏராளமாக கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமல் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உடனே ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும். ஜெபத்தில் கேளுங்க. இன்னும் அது சரியாக இது பண்ணலன்னா உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, அழுது கேளுங்க. எப்போவுமே அழுகிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் உடனே என்ன செய்வார்? நம்ம வீட்லேயே அதுதானே, அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட சில பிள்ளைங்க அழுது கேட்டு வாங்குவாங்க இல்லையா? நம்ம வீட்டில் 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, சில பிள்ளைங்க, அப்பா எனக்கு நான் ஃபீஸ் கட்டணும், எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க அதை கண்டுக்காமலே போவாங்க. ஆனால் சில பிள்ளை என்ன செய்யும்? நான் இன்றைக்கி என்னை வெளியில் நிறுத்துவாங்க, எனக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டலைன்னா என்னை கிளாஸுக்கு வெளியில் நான் நிற்கணும்ப்பா, நான் ஃபீஸ் கட்டலைன்னா எனக்கு புக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு அழும்போது அவங்க முதல்ல அந்த பிள்ளை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம அழுது உபவாசித்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிற பயங்களெல்லாம் மாற்றி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். அவர் சொல்கிறார் பாருங்கள், யோசபாத், இந்த யுத்தம் இப்போ உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக இப்படி உன் குடும்பத்தாரெல்லாம் எழும்பி வந்திருக்காங்க, வேலை ஸ்தலத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உன்னை அமுக்கிட்டு இருக்காங்க, அல்லது இப்படி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சுற்றி இருக்காங்க, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்கள்ல, நான் தனிமையாக நான் நின்றேன், ஆனால் நான் தனிமையாக இல்லை, தேவன் என்னோடு இருந்தார், என்னோடு பேசினார், என்னை பலப்படுத்தினார், எனக்கு அந்த பயமெல்லாம் எனக்கு போயிடுச்சு, நான் யாருமே எனக்கு கிட்ட வரல, எல்லோரும் என்னை கைவிட்டுட்டாங்க. எத்தனை பேர் சொல்கிறது நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி அந்த பயத்தின் ஆவியை தேவன் எடுத்து போடுகிறார். எந்த விதத்தில் நம்ம பயத்தோடு இருக்கிறோம்? உங்களை யாராவது இப்படி துரத்தி வர்றாங்களா? குடும்பத்துலேயோ வேலை ஸ்தலத்துலேயோ உங்களை ரொம்ப பயமுறுத்துகிறாங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பயத்தை உருவாகுதா? இந்த நாள் ஆண்டோடைய கரத்தில்ப்பா, நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு அந்த பலமுள்ள ஆவியை எனக்கு கொடுக்கணும். அவர் சொல்கிறார், நீங்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா? கூப்பிடணுமா? 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்கிறது. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஸோ நம்ம சின்ன சபையாக இருக்கலாம், அவங்கெல்லாம் பெரிய சபை, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. நம்ம எப்படி அப்படின்னு நினைக்கலாம். எப்பவும் ஆவியானவர் என்னோடு பேசுவார்,
அவங்களில் என்ன கிரியை செய்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே கிருபை, அதே ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மத்தியிலையும் ஊற்றுவார். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய கரத்தில், அப்பா எனக்கு அந்த பயம் என்னை விட்டு போகட்டும். நான் எப்பவும் அதை நினைக்கணும், அவங்களோடு கூட இருக்கிறவரை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர். ஆனால் நம்ம ஒரு காரியம் செய்யணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், வேதத்தை விரும்பி படிக்கணும், அவர் வசனங்களை அதிகமாக தியானிக்கணும். அவர் சொல்கிறபடி நம்ம செய்வோமானால் இந்த பயம் நம்மளை மேற்கொள்ளாது. அவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்மை சுற்றி எப்பவும் அக்கினி எரியணும். அந்த அக்கினி தான் அபிஷேகம், அந்த அக்கினி தான் தேவனுடைய பிரசன்னம், அந்த அக்கினி தான் ஜெப ஆவினால் மட்டும்தான் கிடைக்கும். எப்போ நம்ம ஜெபிக்கிறோமோ, எப்போ தேவனுடைய சமூகத்தில் இல்லைன்னா ஈஸியாக பிசாசு நம்மளை என்ன செய்வான், நம்ம கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிடுவான், ஈஸியாக கொண்டு போயிடுவான். சில வீடுகளில் பாருங்கள், அப்பா அம்மா சரியாக ஜெபிக்கலைன்னா பிள்ளைங்களை தான் பாதிக்கும். பிள்ளைங்க அடிக்கடி சிக்காவாங்க. நல்லா என்ன செய்வாங்க, விளையாடுறதுக்கு பார்க்குக்கு அங்கங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. எத்தனை சம்பவங்களை பார்க்கணும். எங்கள் சபையில் நான் டைரெக்டாக அந்த பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் செய்கிற தவறுனால பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா குழந்தைங்க அந்த 12 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைங்க அந்த பெற்றோருக்கு தான் அவங்களுக்கு உத்தரவாதம். அந்த பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க சரியாக வராது. ஆனால் இப்போல்லாம் 5 வயசு பிள்ளைங்க, 5 வயது பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. 5 வயது பிள்ளைங்க. கடந்த நாளில் அருமையான சகோதரர் மோகன்சி அவங்க மே மாதத்தில் நல்ல அருமையான விசேஷித்த நல்ல கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நிறைய கூட்டம் போயிருந்தாங்க. அதை பாருங்கள், குழந்தைங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, வந்து சாட்சி சொல்கிறாங்க. குழந்தைங்க 9 வயசு 7 வயது தீர்க்க தரிசனம், ஆண்டவர் என்னை அபிஷேகிச்சார், எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்தாருன்றாங்க. அதுதான் இந்த கடைசி நாட்கள் நடக்கிறது. இன்றைக்கு நம்ம என்ன கிருபையில் நம்ம தேவன் நம்மை வழி நடத்த நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு போகணும். நானும் ஆண்டவரே எது எடுத்தாலும் உடனே நான் பயப்படுறேன். பயம் ஏன் வருதுன்னா, அதான் இந்த 2 காரியம். ஒன்று, நம்ம பாவம் செய்யும்போது பயம் வரும். இன்னொன்று, அவிசுவாசத்தினால இது நடக்குமோ நடக்காதோ, இது எப்படி இருக்குமோ, இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா. இது இப்போ இந்த நாளில் நிறைய பிள்ளைங்க பேட்டி கொடுத்தது நம்ம பார்க்குறோம். இவ்வளோ மார்க் நீங்கள் எதிர்பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க, பேட்டியில் கேட்குறாங்க. இல்லை, நான் எதிர்பார்க்கல, ஆனால் அந்த மார்க்கு கிடைச்சதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவ்வளோ பேர் சாட்சி சொன்னாங்க, அவ்வளோ பேர் பேட்டி எடுத்தாங்க. அதில் 1 2 பிள்ளைங்க தான் சொன்னாங்க, கடவுள் எனக்கு உதவி செய்தார்னு சொன்னாங்க. கடவுள் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி 1 2 பிள்ளைங்க. மிச்சவங்க எல்லாம் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா உதவி செய்தாங்க, எங்கள் டீச்சர்ஸ் உதவி செய்தாங்கன்னு 1 2 பிள்ளைங்க சொன்னாங்க. கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய கிருபை, அந்த எங்கள் நல்ல பெற்றோர், எங்கள் டீச்சர்ஸ், அது அந்த பிள்ளைங்க நல்லா படிப்படியாக சில பிள்ளைங்க சொன்னாங்க, ஒரு 1 ஸ்டேட்டில் இருந்து. அப்போது எப்பவும் நம்ம அவரை முன்பதாக வைத்து செயல்படும்போது அது இன்னும் மகிமையாக இருக்கும். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மை சிருஷ்டித்தவர் அவர், நம்மை படைத்தவர் அவர், இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் அவர். வேலை செய்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு, எந்த காரியத்தை செய்கிறதுக்கும் அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவனுடைய கரத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்ம கூட யாராவது சண்டை போட வந்தாங்கன்னா உடனே நினைங்க, நம்ம கூட யாராவது சிலர் கலகம் பண்ணணுன்ட்டு வருவாங்க, இது சரியில்லை அது சரியில்லைம்பாங்க. வீட்டில் ஆனாலும் சரி, வேலையில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, பக்கத்து வீடுகளில் என்னத்தையும் வேண்டாததுக்கு என்னத்தையாவது என்ன செய்வாங்க, கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்களோடு இருக்கிறவர் காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க, உங்கள்கிட்ட எந்த தவறும் இல்லை, நீங்கள் விசுவாசத்தோட தேவனை நம்பி அவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் இந்த பயம் நம்மளை மேற்கொள்ளாது. ஆண்டுடைய கரத்தில் இன்றைக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 55:18 வசனம் விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 55:18 வசனம் இவ்விதமாக. ஆண்டவரை பாருங்கள், எவ்வளோ வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார் தெரியுமா? அந்த வசனங்களை நம்ம நிறைய அதுக்காக தான் வாசிக்கணும். 55: திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். நம்ம ஆத்துமாவை என்ன செய்வாராம், சமாதானத்தோடு கூட அழகாக அந்த எதிரிகளின் கையிலிருந்து நம்மளை மீட்டு விடுவார். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த பயம் என்னிலேருந்து வெளியே போகணும். நான் எனக்கு எதிராக ஒரு கூட்டம் வருதுன்னா உடனே நான் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்கள் அவங்களோடு இருக்கிற என்னோடு இருக்கிற பெரியவர். உடனே நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, அல்லது என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என் கூட உள்ள உங்களுடைய அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லும். அவர் அக்கினி அனுப்புவார். அக்கினி அபிஷேகம், அதுதான் அடுத்த கடைசி உள்ள இது. அது வந்துச்சுன்னா போதும், அது எல்லாத்தையும் சுட்டரிச்சிடும். எல்லாம் வேண்டாத அன்கிளீன் அன்வான்ட் ஸ்பிரிட் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிரும். ஆண்டவர் உங்களை அழகாக பாதுகாப்பார். எல்லாம் பயந்துருவாங்க, நெருப்புனாலே பயம், ஓடிடுவாங்க எல்லோரும், யாரும் வரமாட்டாங்க நம்மக்கிட்ட.
எல்லாம் யாரும் இந்த வயதுலேயும் ஆண்டவர் என்னை நெருப்பாக தான் வச்சுருக்கிறாரு. என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க தான். ஏன்னா நான் கரெக்டாக எனக்கு வசனம் நிறையா இருக்கும். நான் ஈஸியாக ஆவியானவர் அந்த பகுத்தறிகிற ஆவியை கொடுப்பாரு. என்னோட யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, நம்ம எப்படி இவங்களுக்கு பதில் கொடுக்கணும். சில நேரம் அவங்கள எதிர்த்தும் நம்ம பேச முடியாது. ஏன்னா அது பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம கூட. அந்த பிசாசுகள் நம்மளை என்ன செய்யும், பேச்சினாலே நம்மளை மடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக பேசாமல் போயிடணும். சில நேரங்களில் அதில் வந்து வாக்குவாதம் வரும், சண்டை வரும். அதனால் அதில் என்ன செய்யணும், பேசாமல் அமைதியாக போயிடணும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அமைதியாக போயிடணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அதைத்தான் இந்த யோசபாத் ராஜாவுடைய நாட்களில் பார்க்குறோம். இந்த யுத்தம் இது இப்போ உங்களுடையது இல்லை. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கர்த்தரை துதிங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன்றாரு. இன்றைக்கி ஆண்டோடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் யுத்தம் செய்யாதீங்க, நான் போய் 2ல் 1 நான் கேட்கணும். அவங்கள குடும்பத்தில் ஆனாலும் சரி, வெளியில் உள்ளவங்களானாலும் சரி, நான் போய் இவங்களை என்ன செய்யணும், நான் 2ல் 1 கேட்கணும்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பலன் கொடுங்க, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சமாதானம் கொடுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த எதிரிகள்லேருந்து ஒரு ஜெயத்தை எனக்கு நீங்கள் தரணும். அந்த ஜெபத்தை விடாமல் நம்ம செயல்படுவோமானால் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்காக தேவன் வெற்றியை கொடுப்பார். இன்றைக்கு நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆவியானவராக தான் சொன்னார், நீங்கள் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒருவேளை யுத்தம் பண்ணலாம், ஆனால் ஜெயம் கொடுக்குறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு ஜெயத்தை அவர் கொடுப்பார். அவருடைய கரத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை ருசிக்கணும். என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பலமுள்ளவர், மற்றவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் எனக்காக யாவையும் செய்து கொடுப்பார். ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒளிபெருக்கின் மூலமாக ஒரு இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க என்னென்ன காரியத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கு அந்த பயத்தை எடுத்து போடும்படி உங்கள் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவங்களுக்குள்ளே ஆமாண்டவரே தகப்பனே நீங்கள் கிரியை செய்யணும்ப்பா. ஆமாண்டவரே, அன்றைக்கு எலிசா தன்னுடைய அந்த கூட உள்ளவர்களுக்காக ஜெபித்தார். அந்த மகன் சொன்ன உடனேயே ஆண்டவரே இந்த மகனுடைய கண்கள் திறக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அங்கே எலிசாவை சுற்றிலும் அக்கினி எரிந்ததை அவர்கள் பார்த்தாங்க. அப்படி போல் இந்த நாட்களில் எங்களை சுற்றிலும் அக்கினி எரிகிறதை ஆண்டவரே எதிரிகள் பார்க்கணும் ராஜா. எதிரிகள் யாரெல்லாம் எங்களை எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் எங்களோட சண்டை போடுறாங்களோ, யாரெல்லாம் எங்களை கவுக்கணும்னு பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் எங்களை சுற்றிலும் அக்கினி எரிகிறதை அவங்க பார்க்கணும். பயம் உண்டாகட்டும். ஜாதிகள் தங்களை மனுஷர்களிட அறியும்படிக்கு பயத்தை உண்டாக்கும் கர்த்தாவே, உங்கள் அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பலமுள்ள ஆவியை கொடுப்பீராக. நல்ல சாட்சிகளை ஒரு மூலமாக நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.